ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்மா சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய ரெசிபி பார்த்திங்கன்னா, பேக்கரியில் சாப்பிடக்கூடிய காஜு கத்லின்னா நம்ம பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் நம்ம இன்றைக்கி அதையே பீனட்டில் செய்ய போகிறோங்க. ஆமாங்க, நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது நடக்கலையை வச்சு பேக்கரி ஸ்டைலில் அப்படியே செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு 100 கிராம் அளவுக்கு நடக்கலை எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போது மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு நடக்கல்லையை சேர்த்துக்கலாம். நடக்கல்லையை நம்ம சேர்த்துட்டு ரொம்ப நேரம்லாம் வதக்க தேவையில்லைங்க. லைட்டாக மைல்டாக வாசம் வர ஆரம்பிக்கும். அந்தளவுக்கு வதக்கினா போதும். அதுக்கு மேலே கலர் மாறி வரணுங்கிற அவசியம் இல்லை. இப்போது ஓரளவுக்கு நல்லா வாசம் வர ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நடக்கலையை ஒரு பிளேட்டில் போட்டுட்டு நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க. அதாவது நம்ம எந்த அளவுக்கு அரைக்கணும் அப்படின்னா, எண்ணெய் வராத வரைக்கும் அரைக்கணும். பொடியாகிடணுங்க. அதாவது நம்ம கையில் தொட்டால் கொஞ்சம் திரியாக இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம எந்த அளவுக்கு நடக்கலை எடுத்தோமோ அதே அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ 100 கிராம் நடக்கலைக்கு 100 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை பேனில் சேர்த்துட்டு சர்க்கரை முழுகிற அரைக்கும் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா சர்க்கரை கரைஞ்சிட்டு வரணும். கரைஞ்சதுக்கப்புறமா ஒரே ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த அளவுக்கு மட்டும் நமக்கு காஞ்சா போதும். இப்போ பாருங்கள், சக்கரை நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. கையில் எடுத்து பார்த்தோம்னா கரெக்டாக ஒரே ஒரு கம்பி பதம் மட்டும் வரும். இதுக்கு மேலே வந்தது அப்படின்னா நமக்கு பருப்பி ஹார்டாகிடுங்க. அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம அரைச்சி வச்ச நடக்கல்லையை இதில் சேர்த்துக்கிறோம். நடக்கல்லையை சேர்த்துனதுக்கு அப்புறமா நல்லா கிளறி கொடுங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு நீங்கள் கிளறும் போது கொஞ்சம் மெல்ட் ஆகி வர மாதிரி தான் இருக்கும். ஆனால் மெல்ட் ஆகாதுங்க, நல்லா கெட்டியாகவே வந்துடும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நம்ம முன்னே இருந்ததோடவே இப்போ கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு. நம்ம சும்மா அப்படி கிளறிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை. நான் சின்ன சின்ன கட்டிகள் எது இருக்குமோ அப்படின்னு தான் கிளறிக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் கிளறுங்க. இப்போது நல்லா கிளறி கொடுத்ததுக்கப்புறமா நமக்கு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிரும். இப்போது கடைசியாக நான் ஒரு 5 ஏலக்காயை ஒரு ஸ்பூன் சர்க்கரையில் பொடி பண்ணி எடுத்து வச்சுருந்தேங்க. அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்து நம்ம செய்யும் போது சூப்பரான வாசமாக இருக்குங்க. இதை நல்லா இப்போது கிளறி விட்டுக்கலாம். இப்போ முன்னைக்கு இப்போ எந்த அளவுக்கு கிளறி கெட்டியாகிருக்குன்னு உங்களுக்கே தெரியுது இல்லை. இது செய்யறதுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாதுங்க. இப்போ நல்லாவே கெட்டியாகிடுச்சு. இது சூடு ஆறணும். அப்போ தான் நம்ம கையில் நல்லா பெரட்டி கொடுக்க முடியும். இப்போ கடைசியாக வாசத்துக்காக ஒரு அரை ஸ்பூன் மட்டும் நெய் விட்டுருக்குங்க. நம்ம 100 கிராம் தான் நடக்கலை எடுத்திருக்கோம். அதனால் அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டாவே போதும். இதுக்கு மேலே நம்ம நெய் இந்த ஸ்டேஜில் சேர்த்த தேவையில்லை. இப்போது நெய் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக கையில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இப்போது சூடு நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணணுன்னா பேன்லேயே நல்லா பரப்பி விட்டுருங்க. பேனில் நல்லா பரப்பும் போது இது நல்லா கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் ஆறி வரணும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ கையில் தொட்டு பார்க்குற ஸ்டேஜ் இருக்கும்னு நினைக்கிறேன். கரண்டியிலே ஃபஸ்ட்டு நம்ம மூவ் பண்ணி பார்க்கலாம். முன்னைக்கு இப்போ நல்லாவே கெட்டியாகிடுச்சு. நம்ம திரட்டுற பக்குவத்தில் இருக்குது. இப்போது கையில் நம்ம தொட்டு பார்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கையில் தொடும்போது நமக்கு கையில் எண்ணெயும் அதிகமாக ஒட்டாது. நம்ம இது போல் கையில் எடுத்து உருண்டை பிடிக்கிறோம் அப்படின்னா அந்த ஷேப்புக்கு அது கரெக்டாக வரணும். எந்த ஷேப்பில் பிடிச்சாலும் அது வரணும். இப்போ அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. கையிலையும் நமக்கு எந்த ஒரு பிசுறுமே ஒட்டாமல் இருக்குது. நம்மளோட பீனட் கட்லி இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போது நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், இப்போது இந்த அளவுக்கு நமக்கு கையில் பிடிக்கிற அளவுக்கு சூடு ஆறி இருக்கணும். இப்போ நம்ம இதை பிளேட்டில் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதாவது நல்லா உதிரியாக இல்லாத ஒரே மாவாக திரண்டு வர வரைக்கும் பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா பிசைஞ்சு கொடுத்தாச்சு. எந்த ஒரு பிசுறுமே இல்லாத நமக்கு ஒரே உருண்டையாக நல்லா திரண்டு வந்துடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம நல்லா திரட்டி எடுத்துக்க போகிறோம். நம்ம மறுபடியும் பிளேட்டில் இதை வச்சுட்டு நல்லா சப்பாத்திக்கு தேய்க்கிறது போல் தேய்ச்சிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் திரட்டிக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 100 கிராம் சர்க்கரை 100 கிராம் நடக்கலை அப்படிங்கிற அளவில் தான் எடுத்திருக்கேன். என்னோடய மேக்ஸிமம் உருண்டையே இவ்வளோ தாங்க வந்தது. இப்போ இதை நான் கத்தியை வச்சு பீஸ் போட்டுக்கிறேன். நான் இன்றைக்கி டைமண்ட் ஷேப்பில் போட்டுக்கிறேங்க. நீங்கள் இன்றைக்கி எந்த ஷேப் உங்களுக்கு வேணுமோ அந்த ஷேப்பில் செஞ்சு கொடுங்க. இது மாதிரி பீஸ் போட்டதுக்கு அப்புறமா நம்மளோட பீனட் கட்லி அப்படியே காஜு கத்லி மாதிரி சூப்பராக இருக்குங்க. பேக்கரியில் நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி தர மாதிரி அதே டேஸ்ட்டோடையே இருக்கும். இனிமேல் குழந்தைங்க உங்ககிட்ட இது போல் ஸ்வீட் வேணும்னு கேட்டால் நீங்களே ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே செஞ்சு கொடுத்துடலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்.
செஞ்ச உடனே வீட்டில் இருக்க குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சமான ஸ்வீட்டாகவும் இருக்குங்க. இப்போது நம்ம இது மேலே சில்வர் லீஃப் வேணும்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அது மாதிரி எதுவுமே அப்ளை பண்ணலைங்க. அதுக்காக 4 முந்திரியை மட்டும் வச்சு கார்னிஷ் பண்ணி கொடுத்துட்டேன். ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. செஞ்ச உடனே எனக்கு காலியாகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க ஸ்வீட் கேட்டால் இது போல் ஈஸ்டர் டைமில் ஈஸியாக செஞ்சு கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. திரும்ப திரும்ப கேட்கவும் செய்வாங்க. நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் இருக்க வீடியோஸ் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.